மதுராந்தகம் அருகே குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த பொதுமக்களை படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி யாரு செப்பல் யார் தெரியல ஞாபகம் இல்லை. 4 ஆட்டுக்குட்டியே ஒருத்தவங்க தான் ஏதோ ஆடு ஏற்றத்துக்கு வந்துருக்குது அப்படின்னு. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார் வணக்கம். மதுராந்தகம் அருகே எந்தெந்த ஒரு மிஷின் உங்க லைஃபையே மாத்திடும். இங்க ஒருத்தர் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? சேத விவரங்கள் என்னென்ன? செங்கல்பட்டு மாவட்டம் ஒரத்தி கிராமத்தில் எஸ்எஸ் பிளாட் தனியார் குடியிருப்பு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் மட்டுமே அந்த குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றனர். புயல் சீற்ற காரணமாக பெய்த கனமழையால் ஒரத்தி சுற்றியுள்ள நிலங்களில் மழை மற்றும் ஏரி உபரி நீர் வெளியேறி வருகின்றது. மழை நீரானது எஸ்எஸ் தனியார் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ள பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். வருவாய்த்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் மதுராந்தகம் அச்சராப்பாக்கம் தீயணைப்பினர் ரப்பர் படகு மூலம் வயதானவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், ஆட்டுக்குட்டி, வீட்டின் செல்ல பிரியாணியான நாய் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். தற்போது 100க்கும் மேற்பட்ட மக்களை அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் மற்றும் நூலகம் என அரசு சார்ந்த கட்டிடங்கள் தங்க வைத்தனர். அப்பகுதி மக்கள் கூறுகையில், விற்பனை என்ற பெயரில் தாழ்வான பகுதியில் வீடுகள் கட்டி எங்களுக்கு விற்பனை செய்த இந்த நிலத்தின் உரிமையாளர் இதுவரை எங்களுக்கு போன் கூட செய்யவில்லை, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் தங்க வைத்துள்ள அனைவருக்கும் உணவு மற்றும் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருவாய்த்துறை சார்பாக. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.